நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நம்ம சேனல்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அப்படி போட்டிருக்கக்கூடிய வீடியோஸினுடைய பிளேலிஸ்ட் நேம்ஸை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சேனலினுடைய பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்க போகிறோம். மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஒய், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து. சரி, ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy மைனஸ் 2y ஸ்கொயர். சரி, இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரி, நாம் எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இந்த டேர்மில் எக்ஸ் இன்வால்வ் ஆகலை, கான்ஸ்டன்ட் டேர்ம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. இந்த டேர்ம்லையும் எக்ஸ் இன்வால்வ் ஆகலை, ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், 4x³ கிடைக்கும். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் 4x, இந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4y, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 4y³ அப்படின்னு இருக்குது. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 4x அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் 4y அப்படின்னு கிடைக்கும். அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 4ஆல் டிவைட் பண்ணிட்டு எழுத முடியும். அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க. நம்மள்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி எக்ஸனோட வேல்யூ ஒய்யினோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷனும் கவனமாக பாருங்கள். இங்கே மைனஸ் எக்ஸும் இங்கே ப்ளஸ் எக்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இந்த x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் பார்க்குறீங்க. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸனோட வேல்யூ ஒய்யனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ரிசல்ட்டை நம்ம கடைசியாக கொண்டு வந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் பயன்படுத்துவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கிறேன். அதில் இந்த ஈக்குவேஷனில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இதில் எக்ஸனோட வேல்யூ மைனஸ் ஒய் அப்படின்னா ஒய்யினோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணோன்னா எனக்கு x³ மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபேக்டர் பண்ணி எழுதும்போது x இன்ட்டு x² மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இருந்து x ஈக்குவல் டு 0, இன்னொன்று x² மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுத முடியும். அகெயின் இதிலிருந்து x ஈக்குவல் டு 0, x² ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதலாம். திரும்பவும் x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுத முடியும். இப்போ இந்த x ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒவ்வொரு எக்ஸனோட வேல்யூஸையும் பயன்படுத்தி
ஒய்யினோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது ஒய்யினோட வேல்யூ 0, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் √2 அப்படின்னா ஒய்யினோட வேல்யூ -√2, எக்ஸ் ஈக்குவல் டு -√2 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் √2. இப்போ இந்த வேல்யூஸு தான் கம்பைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 0, 0, 2, √2, -√2, -√2, √2 ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருந்த ஃபங்க்ஷனுடைய செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபங்க்ஷனை அப்படியே எழுதியிருக்கிறேன். எக்ஸை பொறுத்து ஒரு தடவை பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை திரும்பவும் எக்ஸை பொறுத்து ஒரு தடவை பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள், 12x² - 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததா இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதையே அப்படியே எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 12y² - 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸில் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணி அதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுக்காக ஒரு டேபிளர் காலம் கம்ப்யூட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸும் ஃபஸ்ட்டு காலத்தில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸான ஆர்எஸ்டி அந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சா ஆர்னோட வேல்யூ 0, 0ங்கிற பாயிண்டில் -4 அப்படின்னும், √2, -√2ங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 20 அப்படின்னும், அதேமாதிரி -√2, √2 அப்படிங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதுனால இதில் XYயே இன்வால்வ் ஆகலை. ஸோ அதே நம்பரை 3 பாயிண்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி டீனோட வேல்யூ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரியான ஃபங்க்ஷன் தான் எக்ஸுக்கு பதிலாக ஒய் தான் மாறி இருக்குது. இங்கேயும் x², இங்கேயும் y² இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸும் சிமிலர் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால இதே சேம் வேல்யூஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அடுத்ததாக RT - S², அதாவது இந்த வேல்யூ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அதிலிருந்து இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதனோட வேல்யூ பாசிட்டிவாக, நெகட்டிவாக, 0வா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் 0னும் இந்த 2 பாயிண்ட்லேயுமே பாசிட்டிவ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இந்த வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பாயிண்ட்லேயும் எய்தர் மேக்ஸிமம் வேல்யூ அல்லது மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது எது மேக்ஸிமம், எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ, எந்த பாயிண்டில் மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது? அதுக்கு இந்த ஆர்னோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்க்கணும். அது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுமே மினிமம் பாயிண்ட். சரி, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ இங்கே அட்டைன் ஆகலை, மினிமம் வேல்யூ மட்டும்தான். மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும்னா இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி, இந்த 0, 0 அப்படிங்கிற பாயிண்டில் RT - S² அதனோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது. சரி, இது கொடுத்துருந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன், இதில் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஃபங்க்ஷனோட வேல்யூ -8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய மினிமம் வேல்யூ. இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். சரி, அடுத்ததா இந்த 0,0 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை ஃபங்க்ஷனில் நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா எல்லா டேர்ம்லையும் எக்ஸோ ஒய்யோ இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் கொடுத்துருந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுடைய லிமிட் என்ன அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் பாத் வழியாக அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நாம் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக ஆரிஜினை அப்ரோச் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒய்யினோட வேல்யூ 0. அதனால் இந்த ஃபங்க்ஷனில் ஒய் டேர்ம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த டேர்ம்லாம் 0, அதை விட்டுட்டு மீதி எழுதியிருக்கோம். இப்போ கவனிங்க, எக்ஸனோட வேல்யூ இந்த ஆரிஜினுக்கு பக்கத்தில் எவ்வளோ சின்ன நம்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதனோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அதுக்காக இதை ஃபேக்டர் பண்ணி எழுதியிருக்கோம். நம்ம 0க்கு பக்கத்தில் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 0.1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.01 அப்படின்னு ஆகும். அப்போ 0.01 இன்ட்டு 0.01 -2 அப்படிங்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதனுடைய வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருக்கும். அதை ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி கூட மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறதும் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதனால தான் <0 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவே இன்னொரு பாத் வழியாக ஆரிஜினை அப்ரோச் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற பாத் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை இதில் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2x⁴ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே பவரில் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் 0க்கு பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் வேணாலும் எந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள் அல்லது நெகட்டிவ் நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். உள்ளுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் ஆன்சராக கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 0,0ங்கிற பாயிண்ட்டை வேறு வேறு பாதை வழியாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. லிமிட் அப்படிங்கிறது இங்கே யூனிக்காக இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா இந்த 0,0 அப்படிங்கிற பாயிண்ட் சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்களே உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.